ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வெயில் காலத்துக்கு குளுக்குலன்ட்டு ஒரு சொரக்காய் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்ப்பா. நான் இதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பச்சை மிளகாவும் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெண்ணெய் போட்டிருக்கேன்ப்பா. நம்ம இந்த வெயில் காலத்துக்கு எது நல்லா குளுக்குலன்ட்டு இருக்கோ அதனால தான் நான் இப்போ இது மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு கடுகும் உளுத்தம்பருப்பும் போடலாம்ப்பா. நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிட்ருப்பா. தேங்காய்ப்பா, இது எனக்கு இளம் தேங்காவாக இருக்குது, முத்தி போல் ரொம்ப கொஞ்சம். அதோடு நான் முந்திரியும் இந்த பச்சை மிளகாய் மட்டும் தான் போடுறேன். கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது நல்லா ஆவிலே கொஞ்சம் வெந்துடுச்சுப்பா. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், இதை ஊற்றுறேன். நீங்கள் தேங்காய் முத்தி இருந்ததுன்னா நீங்கள் பால் எடுத்து ஊற்றுங்கப்பா. அப்படியே ஊற்ற வேணாம். எனக்கு எல்லாம் தேங்காய்ன்றதுனால தான் நாம் அப்படியே முந்திரியும் பச்சை மிளகாயும் போட்டு அப்படியே நான் அரைச்சிட்டேன். உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா நல்ல பால், திக்காக பால் எடுத்து நீங்கள் அப்படி ஊற்றி செய்யுங்க. இதுக்கு தேவையான உப்பு நான் போடுறேன்ப்பா. அவள் தான் போது, வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க வேண்டியதில்லை. இது அப்படியே ஃப்யூராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த கலர் கூட மாறலப்பா. அப்படியே நல்ல ஒயிட் கலரில் அப்படியே தான் இருக்குது. எதுவுமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலை. இது ரொம்பவும் நல்ல ஒரு நம்மளுக்கு இதுவாக இருக்குப்பா, ரெசிபியாக இருக்குது. இது நீங்கள் உண்மையாகவே இப்படி செஞ்சு பாருங்கள். இப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு, கர்ப்பமாக இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இந்த வெயில் காலத்தில் உடம்பு நல்லா குழுக்குலாக நம்மளுக்கு பாதி வெந்துடுச்சுப்பா. பாதி வெந்துடுச்சுப்பா. இப்போ நம்ம இந்த வாழை இலை போட்டு அப்படியே மூடிடலாம். ஃப்ரெண்ட், இதனுடைய அந்த இது இறங்கிடுச்சுன்னா அந்த ஆவிக்கு அது ரொம்பவும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம்ப்பா. எடுத்துட்டு இப்போ பாருங்கள், ரொம்ப கரெக்டாக நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துச்சு நம்மளுக்கு. அவ்வளோதான், போதும்ப்பா. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக சரியாக போயிடுச்சுப்பா. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க 40 நாள் வாழை இலை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு. நம்ம எப்போயாவது இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் நம்மளுக்கு இருக்கும்போது நான் செய்கிறேன். அவள் தான் மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு சொரக்காய் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுப்பா. இது ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.